ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லோகிஸ் டைம் சேனல். இந்த டைமில் நம்ம பார்க்க போகிற கார் ஹுண்டாய் வென்யூ. இந்த காரோட ஃபியூச்சர் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காரோட டிசைனை பார்த்துடலாம். ஃப்ரண்ட் நல்ல ஒரு மேசிவான ஒரு கிரில், அப்புறம் உங்களுக்கு மேலே டிஆர்எல் ஸ்ப்ளிட் பண்ணி கீழே வந்து ஹெட்லேம்ப், டாப் எண்டில் உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப் வரும் வித் எல்இடி டிஆர்எல் அண்ட் பொசிஷனிங் லேம்ப்ஸோடு வரும். கார்னரிங் லேம்ப்ஸும் இந்த வண்டியில் இருக்குது. அப்புறம் டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக உங்களுக்கு 16 இன்ச் அலாய் வீல்ஸ், டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கிடைக்கும். இந்த வண்டியோட லுக்குன்னு பார்க்குறப்ப ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு காம்பேக்டான ஒரு எஸ்சிவியோட லுக்கை வந்து இந்த கார் வந்து கொடுக்கும். பேக்கில் எல்இடி கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் இருக்குது. இப்போ இந்த வண்டியோடைய ஹார்ட், இதில் என்னென்ன இன்ஜின் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த வண்டியில் டீசல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நல்ல ஒரு டார்க், நல்ல ஒரு பஞ்சியான டார்க் வேணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க, மைலேஜ் ப்ரியராக இருந்து உங்களுக்கு டீசல் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய பிராண்ட்ஸில் டீசல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஹுண்டாய் இதில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் கொடுத்தது ரொம்பவே வந்து சந்தோஷம். டீசல் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 116 PS ஆஃப் பவரில், டார்க் வந்து 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க், 1500 cc டீசல் இன்ஜின், சிஆர்டிஏ இன்ஜின். ஸோ சூப்பரான ஒரு ரிலையபிளான இன்ஜின். அப்புறம் பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ஜின் நமக்கு கிடைக்கும். ஒன்று 1200 cc நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், டர்போலாம் எதுவும் கிடையாமல் 83 PS ஆஃப் பவரில், 113 Nm ஆஃப் டார்க்கில். நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுறவங்களுக்கான இன்ஜின் 1 லிட்டரில் டர்போ ஜிடிஐ பெட்ரோல் இன்ஜின், 120 PS ஆஃப் பவர், 172 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். இதில் இருக்கிறதுல வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் இன்ஜின் தான், 120 PS ஆஃப் பவர். ஏன்னா டீசலில் வந்து 116 PS ஆஃப் பவர் தான். ஆனால் டார்க் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் டார்க் வந்து டீசலில் தான் அதிகம். இந்த பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா 172, டீசலில் 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். வெனியோட பேக் சீட்டில் உட்காந்துட்ருக்கோம். நல்லா ரிக்ளைண்டாக இருக்குது சீட்டு. லெக் ரூம் தான் ரொம்ப அதிகமாக இல்லாத மாதிரி இருக்கும், பட் கம்ஃபர்டபுளான பொசிஷனாக தான் இருக்குது. ஸோ இது இன்னும் ஒரு ஸ்டெப்பு வந்து கீழே இறக்கலாம். சூப்பர், செம ஃபங்க்ஷன். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் 3த்துக்கும், ஆனால் 2 பேர் தான் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். சீட்டு கொஞ்சம் சாய்ச்ச உடனே வந்து ரொம்ப சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. 3வதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை, நெருக்கி உட்காந்தா தான். பேக் சீட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிக்ளைன் பண்ண உடனே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துருக்க மாதிரி ஃபீலிங் இருக்குது. தை சப்போர்ட் சூப்பர், தை சப்போர்ட் நல்லாயிருக்கு. லெக் ரூம் டீசன்ட். லாங் டிஸ்டன்ஸ்க்குலாம் இந்த பேக் சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வென்யூவில் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பிளாக், அப்புறம் பெய்ஜ் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்னொன்று ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பிளாக், அப்புறம் வந்து பிராஸ் கலரில். வேரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிஃபர் ஆகும். இப்போ பிளாக் அண்ட் பீச் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரூமினஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்குது. இந்த வென்யூவில் பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 350 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேர் வீல் வந்து பார்த்திங்கன்னா அலாய் கிடையாது, ரிம் தான். மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் இப்போ எல்லாமே ரிம் தான் கொடுக்குறாங்க காஸ்ட் கட்டிங்காக. நெக்ஸ்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடிஷன்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அட்வென்ச்சர் எடிஷன் ஒன்று மிலிட்ரி கலர் மாதிரி, உங்களுக்கு இது லிட்டில் பிட் ஆஃப் க்ரீன் கலர் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் நைட் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் பிளாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். 4 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம். 3 பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பின்னாடி உட்காரமாக இருக்கும். இருந்தாலும் 3 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த சீட்ஸை. அதனால் பாருங்கள், நல்ல இதில் லெக் ரூம் அதிகமாக இருக்குமா இருக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் உட்காந்தப்போ வந்து டிரைவர் சீட் வந்து முடிஞ்ச அளவுக்கு பேக்கில் இருந்தது. இது வந்து நார்மல் பொசிஷனில் இருக்குது. நல்ல லெக் ரூம் இருக்குது, நல்லா ஸ்கூப்ட் அவுட்டாக இருக்கிறனால. இன்னொன்று ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்களுக்கு மேலே தலை லைட்டாக முட்டுற மாதிரி இருக்குது. சீட்டை நீங்கள் பின்னாடி வந்து சாய்ச்சிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ அப்படியே ஃப்ரண்ட் சீட்ஸில் போய் உட்காந்து இன்டீரியர் பார்ப்போம். பிளாக் அண்ட் பீச் கலர், நல்ல ஒரு டீசென்ட் லுக்கிங்கான ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து டேஷ்போர்ட், ஃப்ளோட்டிங் டச் ஸ்க்ரீன், 8 இன்ச்சில் ஹெச்டி இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், அதாவது ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் கிளாஸு. அப்புறம் டாப் மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடைக்கும். ஏசி எல்லாமே நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தோன்னா டிஎஃப்டியில் எம்ஐடி டிஸ்பிளே, டிஜிட்டல் கிளஸ்டர். இப்போ ஃப்ரண்ட் சீட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் பேக் சீட்டை விட கொஞ்சம் கம்மி தான். டாப் அண்ட் வேரியண்ட்டில் நமக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் கிடைக்கும். அப்புறம் எலக்ட்ரானிக் பவர்ட் சீட்ஸ் இருக்குது. டிரைவருக்கு 4-வே சீட்ஸ். டிரைவர் சீட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம எலக்ட்ரிக்கலாக கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் நம்ம அப்பர் பாடியை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அப்புறம் சாயறது வந்து எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் மேனுவலாக பண்ணணும். ஸ்டியரிங் மவுண்டட் மியூசிக் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அடுத்ததாக ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ். நெக்ஸ்ட்டு சேஃப்டியில் பார்க்குறப்ப பேசிக்லேயே உங்களுக்கு 2 ஏர் பேக் வரும். அப்புறம் டாப் அண்ட் வேரியன்ஸ்லலாம் உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் கிடைக்கும்.
டயர் ப்ரெஷரிங் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ஸ்விட்சபிள், ஆட்டோ ஐடில் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ESC. நெக்ஸ்ட் மேஜரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் வென்யூவில் உங்களுக்கு லெவல் 1 ADAS ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வருதுன்னா, ஃபார்வர்ட் கொலிஷனில் நமக்கு அவாய்டன்ஸ் அசிஸ்ட்டும் அப்புறம் வார்னிங்கும் நமக்கு வரும். எக்ஸாம்பிள், நம்ம முன்னாடி போயிட்டுருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா இடிக்கிற மாதிரி நம்ம போனோம்னா உங்களுக்கு வந்து அந்த கேமரா வந்து உங்களுக்கு சென்ஸ் பண்ணி வார்னிங் கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுலேருந்து தடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பிரேக் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு லேன் டிபார்ச்சர் வார்னிங், லேனை விட்டு நம்ம விலகி போகிறப்ப உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும். அட் த சேம் டைம் உங்கள் லேனுக்குள்ளேயே வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி லேன் கீப்பிங் அசிஸ்ட்டும் இருக்குது, ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட். அடுத்து லேன் ஃபாலோயிங் அசிஸ்ட், லீட் வெஹிக்கிள் டிபார்ச்சர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. முன்னாடி போயிட்டுருக்க வண்டி பார்த்திங்கன்னா நம்ம டிராஃபிக்கில் ஸ்டாப் ஆகிருக்கப்ப ஃப்ரண்ட்டில் இருக்க வண்டி மூவ் ஆயிடுச்சுன்னா வண்டி முன்னாடி போயிடுச்சு, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அலர்ட் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் அடாஸில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1ல் உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த வண்டியில் வந்து டிரைவிங் மோட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஈக்கோ, ஸ்போர்ட், அப்புறம் நார்மல். ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஸ்போர்ட் மோட் இருக்குது. ஃபியூல் அதிகமாக மைலேஜ் கிடைக்கணுன்னா ஈக்கோ மோட் இருக்குது. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி பெட்ரோலில் நீங்கள் ஒரு 17.5 km/லிட்டரும், டீசலில் 23.4 km/லிட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டியரிங் ரொம்ப லைட்டாக இருக்குது, கிளச்சும் சூப்பர் லைட், அப்புறம் கியர் பாக்ஸும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஹுண்டாய் சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ சிட்டிக்குள்ளே நீங்கள் ட்ரைவ் பண்ணணுன்னா ஒன் ஆஃப் த சூப்பர் கார். ரொம்ப காம்பேக்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு செமையாக இருக்கும். சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டான ரைடு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷன் டியூன் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன அந்த பம்ப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியும், ஸ்டிஃபாக இருக்கிறனால கொஞ்சம். நெக்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி ஃபங்க்ஷன்ஸ்னு பார்க்குறப்ப க்ரூஸ் கண்ட்ரோல் டாப் எண்டில் கிடைக்கும். அண்ட் கூல்டு க்ளவ் பாக்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர், அப்புறம் பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து DCT கியர் பாக்ஸில் இருக்குது. அண்ட் டாப் எண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நண்பா, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நல்ல ஒரு டிசைன், காம்பேக்டாக இருக்க வண்டி, பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு SUV லுக்கு வந்து கொடுக்குது. அண்ட் போல்டாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு மாடர்னாகவும் இருக்குது. ஃப்ரண்ட் கிரில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த பேக்கில் வந்து கனெக்டட் டெயில் லேம்ப்ஸும் நல்லாயிருக்கு. சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் பேக் சீட்டில் இருக்கக்கூடிய அந்த 2-way அட்ஜஸ்டபிள் அந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ லாங் ட்ரைவ்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். மைலேஜ் வேணும்னா டீசல் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கலாக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக ஒரு வண்டி வேணும்னா நீங்கள் வெனியூ வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டி ரொம்ப பவர்ஃபுல்லான வண்டி கிடையாது, பட் நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடர்ன் ஃபீச்சர்ஸோட நல்லா வெல் பேக்டாக இருக்குது அப்படின்றதா என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. நீங்கள் அதிகமாக சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வெனியூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பை நண்பா, see you.